வணக்கம் பிரவீன். அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு மார்த்தகல்லி பகுதியில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி மதிய நேரத்தில் அதாவது வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வந்த அந்த ராமேஸ்வரம் உணவகத்தில் திடீரென குண்டு வெடித்தது. இதில் சிறிய வகை, அதாவது கொஞ்சம் பவர் குறைந்த குண்டு என்பதால் ஏராளமானோர் காயமடைந்தாலும் மொத்தத்தில் அதிக அளவாக 9 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளனர். இருப்பினும் இது சம்பந்தமாக பெங்களூரு மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை, அதாவது சுமார் 500க்கும் அதிகமான கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையை வைத்து தேடி வந்தனர். இருப்பினும் முக்கிய குற்றவாளி இதுவரை பிடிபடவில்லை. இது தொடர்பாக தாமதமானதை தொடர்ந்து இது குண்டுவெடிப்பு என்று உறுதி செய்யப்பட்டதால் அதுக்கடுத்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் முக்கிய குற்றவாளி குறித்து தகவல் அளித்தால் 10 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்று கூட அறிவித்தனர். இருப்பினும் இந்த நாள் வரை முக்கிய குற்றவாளி பிடிபடவில்லை. இந்த நிலையில் அந்த முக்கிய குற்றவாளியான அந்த நபர் மதியம் 1:30 மணி அளவில் அந்த பகுதியில் அந்த ஹோட்டலில் ஓடாடிவிட்டு பிறகு அங்கிருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து ஒரு வழிபாட்டு தளத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவர் தொப்பி கீழே விட்டு சென்றுள்ளார். அந்த தொப்பியை கூட தற்போது தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து அதில் ஒரு சில தலைமுடிகள் ஒட்டியிருந்து அதை தற்போது தடய அறிவியல் பிரிவு ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதே நேரத்தில் அதில் தொடர்புடைய அடுத்தடுத்த நபர்களைத்தான் தற்போது தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் பிடித்து வருகின்றனர். குறிப்பாக குண்டு வைத்த நபர் தும்கூர் சென்று அங்கிருந்து பெல்லாரி சென்று பின்னர் மராட்டிய மாநிலம் சென்றதாக கூட கூறப்பட்டது. அவரிடம் தொடர்புள்ள நபர்கள் சுமார் 5-6 பேர் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் அந்த குண்டு வைக்கப்பட்ட முக்கிய குற்றவாளியுடன் அடுத்தடுத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளதாக கூறப்படும் 2 பேரை இன்று பிடித்துள்ளனர். இது குறித்து தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் அவர் அறிக்கை வெளியிடவில்லை. இருப்பினும் அவர்கள் சந்தேகத்தின் பேரில் அவருடன் தொடர்பில் இருந்ததாக, அதாவது செல்போன் ஆதாரங்களை வைத்து தற்போது அந்த குண்டு வைத்த நபருடன் தொடர்பு எக்காரணத்துக்காக இருந்தார்கள், எவ்வாறு அவர்களுடன் தொடர்பில் உள்ளார்கள் தற்போது என்பது குறித்து தற்போது விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் இது தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளை பிடிப்பதில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் கூட தற்போது அவர்களால் இயலாமல் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் தான் பெங்களூரு மாநகர குற்றப்பிரிவு போலீசாரின் தனிப்படையும் தற்போது பல்வேறு மாநிலங்களுக்கு விரைந்து குற்றவாளியை பிடிக்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இன்று காலை பிடிபட்ட இந்த 2 நபர்கள் அந்த குண்டு வைத்த நபருடன் எந்த நாளிலிருந்து தொடர்பில் இருந்தார்கள், அவர் எதற்கு உதவினார்கள் என்பது குறித்து தற்போது தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணையை ரகசிய இடத்தில் வைத்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கதுங்க பிரவீன்.